என்ன தெரியல? என்ன இது புது வேஷம்? வேஷம் இல்ல, புது பேஷன், யூத்து. அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட், இனிமே என்ன நைனான்னு கூப்பிடாத. லேடிஸ் கேட்டா ஓல்டுன்னு நினைக்க மாட்டாங்க. தங்கராஜுங்கிற பேரை சுருக்கி கோல்டுன்னு வச்சிருக்கேன். இனிமே கோல்டுன்னு தான் கூப்பிடணும். ஓகே? எஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிட்ற? இந்த ரவுண்டா ஒயிட்டா கேக்கு மாதிரி. கொலாப்புட்டி சார். நோ 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 நோ, ஒயிட்டு ரெட்டு கிரீன் கலரில் சைடிஷ் கொடுப்பாங்கல்ல? 3 கலரில் சைடிஷா? எஸ் எஸ், அது வந்து ஸ்மோக்கு ஆவி வேவ்ஸ் எல்லாம் பறக்கும்ல. சின்ன ரவுண்டா கொஞ்சம் உப்புன மாதிரி கேக்கு மாதிரி இருக்குமில்ல? எஸ், அது. வாட் த நேம்? யூ மீன் இட்லி? எஸ். இதுக்கு முன்னாடி நீ இட்லியே பார்த்ததில்ல? நோ, 1 பிளேட் இட்லி, 3 கலர் சைடிஷ், ஒரு மினரல் வாட்டர். சார் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு தோசை கொடுங்க. இதோ எடுத்துட்டு வரேன் சார். என்ன இந்த ஹோட்டல்ல இவ்வளவு நாய்ஸா இருக்கு? வேற ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிருக்கலாம்ல. இதுவே இந்த ஏரியாவில் காஸ்ட்லியான ஹோட்டல் தான். ஒரு பிளேட் இட்லி 28 ரூபாய். 28 ரூபா தானா? டெட் சீப்பா இருக்க. அதான் இவ்வளவு கிரௌடா, விலையை அதிகமாக்கணும். அப்பதான் இவங்களாம் வரமாட்டாங்க. யோ, இது உனக்கே ஓவரா தெரியல? முந்தா நாள் வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்ம் கடையில் இட்லி 50 பைசா கம்மியாக கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு இருந்த. இன்னைக்கு இட்லி பேரே தெரியாத மாதிரி கேக்கு கீக்குன்னு வெட்டி பந்தாவை பண்ணிட்டு இருக்க. மஞ்சப்பையில அழுக்கு வேட்டியை சுருட்டி வச்சு அதை தலையாணியை வச்சு படுத்துட்டு இருந்தே, அதெல்லாம் மறந்து போச்சா? நீ பழசெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா என்ன கண்காணிச்சிட்டு இருக்கான் பாரு அந்த செரி. அவனுக்கு நீ இந்த மாதிரி வெட்டி பந்தா பண்றதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் தோண்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம 2 பேர் பாடம் திண்டாட்டம் தான். என்னப்பா சொல்ற? அந்த செரிக்கு எப்படியோ அவனை பிளாக்மெயில் பண்றது நான் தாங்கிற டவுட் வந்துருச்சு. கார் ரிப்பேர் ஆன மாதிரி ட்ராமா பண்ணி என் வீட்டுக்கே வந்து என் செல்போனையே வாங்கி செக் பண்ணிட்டு போயிருக்கான். சேகர், என்னப்பா பயமுறுத்துற? பயப்படாத, ஃபோனில் எந்த ஆதாரமும் இல்லை. அவனும் எனக்கு தெரியாத மாதிரி தான் செக் பண்ணான். நானும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், ஒன்றும் காட்டிக்காம தான் இருந்தேன். அது மட்டும் இல்லை, 3 மாசமா வீட்டுக்கு வாடகையே கொடுக்காத மாதிரி ஆக்ட் பண்ணி அவனை நம்பவும் வச்சுட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிர் வந்துச்சு. அதனால உன் வெட்டி பந்தாவெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. எஸ்கியூஸ் மீ சார், நீங்க கேட்ட மாதிரி ஒயிட்டா ரவுண்டா கேக் மாதிரி இட்லின்னே சொல்லுப்பா. சாப்பிடு. நீயே கார் சரி சார், பார்க் பண்ணிட்டு வந்து. ஹலோ 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 ஹலோ, யாருங்க? ஹலோ. ஓ, நீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, நான் வச்சிடுறேன். போலாம் மேடம். வெல்கம் மிஸ்டர் செல்வம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இல்ல இவர் தான் அர்ச்சனா கார்ஸ் ஓனர் மிஸ்டர் செல்வம். கிளாட் டு மீட் யூ. ரொம்ப சந்தோஷம். ஹலோ சார். ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ சார், ஐயோ சார், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என் ஒய்ஃப் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். ஓ சாரி சார், பார்க்கறதுக்கு ஜோடி பொறுத்த நல்லா இருந்ததுனால சொன்னேன். இல்ல பரவாயில்லைங்க, ஒய்ஃப் பின்னாடி தான் வந்துட்டு அப்படிங்களா? இருக்காங்க. வாங்க நம்ம போலாம். பாத்தீங்களா மேடம்? இப்ப மட்டும் இல்ல, பார்ட்டில மீட்டிங்னு எங்க போனாலும் சாரையும் நந்தினி மேடத்தையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே பேசிக்கிறாங்க. 2 பேரோட ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கான். மேட் ஃபார் ஈச் அதர்னு வேற சொல்றாங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசுறதை கேட்கும்போது என் மனசு எப்படி கஷ்டப்படுது தெரியுமா மேடம்? சாரும் நந்தினி மேடம் 2 பேரும் நல்லவங்க தான். இருந்தாலும் எத்தனை பேர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எந்த கருணாக்காவது பலிச்சிட போதோன்னு பயமா இருக்கு மேடம். இது உங்க வாழ்க்கை பிரச்சனை மேடம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இத பாரு, எனக்கு அவரை பத்தியும் தெரியும், நந்தினியை பத்தியும் தெரியும். அதுக்கு மேல உன்னை பத்தியும் தெரியும். அவங்க 2 பேர் பத்தின தப்பான எண்ணம் என் மனசுல கொஞ்சம் கூட வந்ததில்ல. மத்தவங்க ஏதோ பேசுறாங்கன்றதுக்காக நீ பாட்டுக்கு உன் மனசுல எதையும் நினைச்சு பேசாத, புரிஞ்சுதா?
ஈவினிங் சார். குட் எங்க வெளியில போயிட்டு வரீங்களா? ஆமா ஆமா. உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கு சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது வந்துங்க உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமல இருக்க முடியல. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். வேற என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ஒரு கௌரவமான ஆளு, உங்ககிட்ட போய் எப்படி இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கு ஒரு களங்கம் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இப்பெல்லாம் நான் காலையில வாக்கிங் போகும்போது ஒருத்தர் உங்க வீட்டு சுவரேறி குதிச்சு போறதை நான் பாக்குறேன். அந்த ஆள் வேற யாரும் இல்ல, அர்ச்சனா கார்ஸ் எம்டி செல்வம். காமன் சுவர் ஏறி குதிச்சு ரோட்ல நிக்கிற காரை எடுத்துட்டு போறாருன்னா அப்ப நைட்ல தங்கிட்டு போறாருன்னு தானே அர்த்தம். இது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்ன? சார் சார் சட்டை விடுங்க சார். நான் உன்னை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சு மதிச்சு பேசினா, செல்வம் ராத்திரி திருட்டுத்தனமா என் வீட்டுக்கு வந்து சுவரேறி குதிச்சு போறாருன்னு சொல்றியே. என் வீட்டுல என் பொண்ணு இருக்கு. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் தப்பான ஆளா இருந்தா மத்தவங்க கிட்ட இல்ல சொல்லியிருப்பேன். எங்க வீட்லயும் வயசு பொண்ணுங்க இருக்காங்க சார். உங்க கோவம் எனக்கு புரியுது. என் சட்டையை பிடிச்சதுக்கு நான் தப்பா நினைக்கல. ஆனா நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை. இது உங்க பொண்ணு பிரச்சனை மட்டும் இல்ல, உங்க கௌரவ பிரச்சனை. அதனால பாத்துங்க சார். சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுங்க சார். அப்பா எங்க போனாரு? நைட்டு தோசை சாப்பிடுவாரா சப்பாத்தி சாப்பிடுவாரான்னு தெரியலையே. நடத்தி வருகிறது. ராணுவ ஹெலி என்னப்பா எங்க போயிருந்தீங்க? ஏன் லேட்டு? அப்பா ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்ல. அப்பா நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி நடந்துகிட்டது இல்லையே. என் மேல ஏதாவது கோவமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சாப்பிடு போ. அர்ச்சனா, டாக்டர் நம்ம குழந்தையோட வளர்ச்சி நல்லபடியா இருக்குன்னு சொன்னது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மட்டும் குழந்தை எனக்கு நல்லபடியா பெத்து கொடுத்துரு, அது போதும். அதுக்கப்புறம் குழந்தை எப்படி வளர்க்கறேன்னு மட்டும் பாரு. குழந்தைய நீங்க வளர்த்தீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன வேலையா? நீ என்ன கவனிச்சுக்கோ. ஆசை தோசை முதல்ல குழந்தை, அப்புறம் தான் நீங்க. சரி வா போலாம். ஐயோ கொடுங்க, அத கொடுங்க என்கிட்ட. என்ன சமைக்கட்டும்? அதெல்லாம் நீ இன்னைக்கு ஒன்னும் பண்ண வேண்டாம். ஏன் என்னாச்சு? ஏன்னா இன்னைக்கு நீ சமைக்க போறதுல நான் தான் சமைக்க போறேன். ஐயோ நீங்க போய் Dress மாத்திட்டு வாங்க, நான் போய் சமைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைக்கும் நான் தான் சமைக்க போறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சமைக்கிறேன். அர்ச்சனா, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நீதான். அது என்ன எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி சமைச்சு புருஷன் சாப்பிடணுமா என்ன? புருஷன் சமைச்சு பொண்டாட்டி சாப்பிட கூடாதா? நான் சமையல் வேலை பாக்குறேன். நீ உங்களுக்கு தோசை ஊத்த கூட வராதுங்க. நான் வேணா உங்க கூட ஹெல்ப் பண்றேன். பெரிய கம்ப சூஸ்திரம்.
அவ்வளவு பெரிய காரே பிரிச்சு மேறவன் நானு ஒரு தோசை ஊத்த மாட்டேனா? நீங்க வா, நீ இப்படி வா சொல்றேன். நீ உட்காரிங்க, பேசாம உட்கார். உட்கார், ஏந்திரிக்க கூடாதுங்க. இந்த தோசையோட வரேன். நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, போ போ, நீ போ, வெளில போ, போ போ. சாப்பிடு, சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணேன்னு பாரு. அந்த சட்னியும் போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான பார்த்தேன். என்னமோ எங்களுக்கெல்லாம் தோசை சுட வராதுன்னு சட்னியோட சமைச்சிருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. நம்ம ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. பெரும்பாலும் நைட்டு வேலை இருக்குன்னு நீங்க வீட்டுக்கே வரதில்ல. அப்பெல்லாம் எத்தனையோ தடவை நான் சாப்பிடாம தூங்கியிருக்கேன் தெரியுமா? இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் எல்லாம் பண்ணி சமைச்சு வர கொடுத்துருக்கீங்க. நமக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணுங்க. கவலைப்படாத அர்ச்சனா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னில இருந்து எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா தான் இருப்போம். சாப்பிடு. ஆமா, நீங்க சாப்பிடல? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. இருங்க, நான் ஊட்டி விடுறேன். நல்லாதான் செஞ்சிருக்கேன், சாப்பிடு. அர்ச்சனா, இந்தா குங்குமப்பூலாம் போட்டு பாலை நல்லா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், குடி. என்னங்க நீங்க பாலை கூட நீங்க தான் எடுத்துட்டு வரணுமா? நான் எடுத்துக்க மாட்டேனா? தினமும் நீ தானே பால் கொண்டு வந்து கொடுக்குற. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கும் பாப்பாக்கும் நானே பால் காய்ச்சி கொண்டு வந்தேன், குடி. முதல்ல உட்காரு. குடி. என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு பொண்டாட்டியா கூட என்ன மன்னிப்புலாம்? அதெல்லாம் நான் தான் ஏதோ டாக்டர் சொன்னது எனக்கும் ஞாபகம் இருக்காச்சுன்னா நான் மறந்து போய் அது விடு. இப்போ புருஷன் முன்னாடி சந்தோஷங்கிறது இது மட்டுமா? இன்னும் எவ்வளோ இருக்குது. நான் ஏதோ நான் ஒன்றும் தப்பாலாம் அது விடாச்சுண்ணா, சந்தோஷமா இரு.
அப்பதான் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். நீ படுத்துக்கோ வா. என்ன ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. ஐயோ அர்ச்சனா, என்ன நீ இதுக்கெல்லாம் போய் நீ வா படு வா. பார்த்து பார்த்து வா. பார்த்து பார்த்து.